மாலையில் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மதம் வெளிப்படுத்துகிற கடவுளுக்கும் இயேசு வெளிப்படுத்துகிற கடவுளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. எந்த ஹாஸ்பிட்டல்லையாவது ஆரோக்கியம் உள்ளவர்களுக்கு வர கடவுள்னு போர்டு போட்டிருப்பாங்களா? அப்படி போட்டிருந்தா அதுக்கு பேர் ஹாஸ்பிட்டலா? அதே மாதிரிதான் இயேசு சொல்றாரு, நான் போர்டு போட்டிருக்கிறேன். என்ன போர்டு தெரியுமா? பரிசுத்தவான்களே உள்ளே வாரும் அப்படிங்கிற போர்டு இல்ல, பாவிகளே உள்ளே வாருங்கள். கிறிஸ்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளுக்கு நடுவுல தான் அவர் வராரு. அந்த குறைவுக்கு நடுவுல அவர் வந்து நம் வாழ்வை நிறைவாக்க அவர் விரும்புகிறார். என்னங்க பண்ணணும் பரலோகம் போக, ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு கேட்டு பாருங்க. ஒவ்வொரு சபையிலையும் ஒரு 50 லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அது ஒரு முடிவே இருக்காது. சரி பாஸ், இதெல்லாம் பண்ணிட்டாவது நடக்குமான்னு, அது அப்படிம்பாங்க. இன்னொரு முடிவுக்கே வரல. ஊரே உங்களை பழி சொல்லிக்கிட்டு இருக்கும். ஆனா இயேசு சொல்றாரு, இவன் என் பையன், என் பிள்ளை அப்படின்னு உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். அநேகருடைய விசுவாசங்கள் அவர்கள் கிரியையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் அவர்களுடைய செயல்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் அவர்களுடைய செயல்கள் மாறும் பொழுது அவர்கள் விசுவாசமும் மாறுகிறது. நான் சொல்லட்டுமா, உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயத்துக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ரிமெம்பர் வாட் he has done for us. என்ன அவர் உங்களுக்கு செய்தாருங்கிறத யோசிச்சுட்டே இருங்க. வாழ்க்கையில பெரிய வெற்றியை பார்க்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில பெரிய ஜெயத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். ஆனா பிசாசு உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்துவான் தெரியுமா? நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ணல, இதைத்தான் சொல்லுவான். நான் சொல்றேன், இதுல இருந்து விடுதலை ஆயிருங்க. இயேசு எனக்காக என்ன பண்ணாரு, இதை நான் யோசிக்க போகிறேன். என்ன இன்னைக்கு மாலையில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு வசன பகுதியை நான் வாசிக்கிறேன். அதுலேருந்து சில காரியங்களை இன்னைக்கு மாலையிலே நாம் பேசுவோம். 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. மத்தேயு 9வது அதிகாரம் 1லிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரின் சிலர், இவன் தேவதூசணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லி கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீசரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இன்னைக்கு என்ன மாலையில் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மதம் வெளிப்படுத்துகிற கடவுளுக்கும் இயேசு வெளிப்படுத்துகிற கடவுளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. மதம் சொல்லி கொடுக்குற கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அப்படின்னு மக்களுக்குள்ள ஒரு ஐடியா இருக்குது.
என்ன ஐடியானா, அவர் பாவிகளுக்கு விலகினவர். பரிசுத்தமான ஆட்கள் தான் யாருக்கிட்ட வர முடியும்? கடவுள்கிட்ட வர முடியும். இப்படியே காலகாலமாக மதத்தின் போதனைகள் மனிதர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. ஆனால் இயேசு இந்த பூமிக்கு வந்த போது அவர் என்ன பண்றாரு? சாப்பாடே யாரு கூட தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு? ஊர்லயே மோசம்னு சொல்ற ஆட்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க கூட உட்கார்ந்து என்ன பண்றாரு? சாப்பாடே சாப்பிட்றாரு. இதை பார்த்த உடனே அங்க இருந்த மதவாதிகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, மதவாதிகள்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சட்டையை போட்டுக்கிடுவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாவனை வச்சுக்கிடுவாங்க, வச்சுக்கிட்டு எங்ககிட்ட மட்டும்தான் கடவுளே இருப்பார், எங்ககிட்ட மட்டும்தான் பேசுவாருன்னு சொல்லிட்டு தலை வாங்கி பாருங்க. அதான் மதவாதிகள். அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு பண்ணுற இந்த காரியத்தை பார்த்து அவங்க வந்து இயேசுவுக்கு எதிராகவே விமர்சன வார்த்தைகள் என்ன பண்ணுறாங்க? வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை அவங்க ஆள் கடவுளுடைய குமாரன்னு சொல்கிறாரு, ஆனால் யாரு கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு? பாவிகளோட உட்காந்து சாப்பிட்றாரு. இது என்ன நியாயம்? இது தப்பு இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு இயேசுக்கு எதிராக பல விமர்சனங்களை அவங்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பகுதியை ஆரம்பிக்கும் போது ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தில் என்ன பார்க்குறீங்கன்னா, இயேசு வந்து ஒரு வீட்டில் இருக்கிறாரு. அந்த வீட்டில் வியாதி உள்ள ஒரு மனிதனை படுக்கையில் என்ன பண்ணுறாங்க? தூக்கிட்டு வர்றாங்க. திமிர்வாதக்காரன் போட்டிருக்குது. நம்ம ஊரில் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் கை கால் விளங்காமல் அந்த முடக்குவாதம்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாரு? பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு ஆள், அவரால் வர முடியல. அவருடைய நண்பர்கள் சில பேர் அவரை என்ன பண்ணுறாங்க? வச்சு தூக்கிட்டு வராங்க இயேசுக்கிட்ட. இப்போ நாம் கூட நிறைய நேரத்தில் நாம் வந்திருக்க மாட்டோம், யாரோ ஒருத்தர் மூலமாக இயேசுக்கிட்ட வந்திருப்போம். ஆமேன். தூக்கிட்டு வந்திருப்பாங்க, இல்லை இழுத்துட்டு வந்திருப்பாங்க, இல்லை எப்படியோ நம்மளை என்ன பண்ணியிருப்பாங்க? கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் எப்படி வந்தோமோ தெரில, ஆனால் நம்மளை அவர் அழைச்சதுனால தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆமேன். அப்படி கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்தவங்கள அந்த சம்பவத்தை இன்னும் விரிவாக நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல அது விரிவாக இல்லை, ஷார்ட்டாக இருக்குது. இன்னும் சில பகுதிகளில் பார்த்தோன்னா விரிவாக இருக்குது. அது என்னென்னா, கொண்டு வர்ற வழியிலே பார்த்தா பெரிய கூட்டம், என்ன பண்ண முடிய மாட்டுக்கு? வீட்டுக்குள்ளே போகவே முடியல. என்ன பண்ணிட்டாங்க? இந்த மாதிரி போட்டிருக்காங்க, உள்ளே இப்படி வர முடியல, சைடில் ஏறிட்டாங்க. ஏறி மேலே இருக்கிற சீட்டை வந்து பிரித்து இயேசு இருக்கிற வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க? அவனை இறக்கிட்டாங்க. நான் யோசித்து பார்த்தேன், அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பார்த்தேன். டேய் என்னடா பண்ணுறீங்க? என்ன உடம்பெல்லாம் இழுத்துட்டு இருக்குது, ஒருவேளை வாய் பேச முடிஞ்சான்னு தெரில, என்னமோ பண்ணுறாங்க. கைத்தை கட்டி இறக்கிருக்காங்க அப்படியே சென்டரில் ஜீசஸ் பேசிகிட்டு இருக்கும்போது. இப்படி இறங்கின உடனே இயேசு அதை பார்த்து சொல்கிறாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இப்போ சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுங்கிறாரு? அதுவும் அந்த வார்த்தைகள் நமக்கு எளிதாக இருக்கலாம், ஆனால் அன்னைக்கு இருந்த மதவாதிகளுக்கு அது ஒரு பெரிய வார்த்தையாக இருந்தது. ஏன் அப்படின்னா, பாவம் மன்னிக்கப்படணும்னா ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிக்கிட்டு எங்கே போகணும்? தேவாலயத்துக்கு போகணும். தேவாலயத்துக்கு போய் அந்த ஆட்டை பலி செலுத்தினா அந்த பலியின் நிமித்தம் தான் என்ன பண்ணப்படும்? பாவங்கள் மன்னிக்கப்படும். இதுதான் காலகாலமாக அவங்க பார்த்து வந்த ஒரு காரியம். ஆனால் இங்கே எந்த ஆடும் இல்லை, எந்த பலியும் இல்லை. இயேசு டைரக்டாக சொல்கிறாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறாரு. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இப்படி ஈஸியாக சொல்லிட்டார, எளிதாக சொல்லிட்டார அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்ட்டாரு. கடைசியில் பார்த்தா அந்த சுகவீனமாக பலகீனமாக இருந்த ஆள் படுக்கை எடுத்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார்? நடக்க ஆரம்பித்து விட்டார். ஆமேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சுகம் அங்கே என்ன பண்ணுது? வெளிப்படுது. இப்போ இயேசு கேட்டாரு, பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது எளிதா, அல்லது உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வது எளிதா? இதுல எது எளிதுன்னு கேட்கிறார். இவங்க பாவம் மன்னிச்சிட்டார, ஈஸியா அப்படி மன்னிச்சிட்டார அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது நடக்க முடியாத ஒருத்தரை நடக்க வச்சுட்டாரு. ஆமென். இப்ப வெறும் பாவ மன்னிப்பை மட்டும் அந்த இடத்துல இயேசு காட்டல. அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதின் விளைவா என்ன நடக்குதுன்னா, சரீரமே சுகமாகுது. ஆமென். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவரிடத்துல வரும்பொழுது உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுதுன்னா உங்க சரீரமும் சுகமாகும். ஆமென்.
ஒட்டுமொத்த வாழ்க்கையே திருப்பி கொடுக்கப்படும். அதுதான் கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிற மேன்மையான ஒரு காரியம். பாருங்க, அங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது நடந்த உடனே அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இயேசு கேட்குறாரு, ரெண்டுமே ஈஸி மேட்டருங்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ, இவ்விரண்டிலும் எது? பாருங்க, அந்த வார்த்தையை மட்டும் பாருங்க. உங்களுக்கு 5வது வசனம் பாருங்க. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? ரெண்டுமே ஈஸி மேட்டருங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, மன்னிக்கிறதோ சுகமாக்குறதோ எளிதான காரியமா இருக்கு. நல்லா சொல்லுங்க, என்னை மன்னிக்கிறதும் என்னை சுகமாக்குறதும் அவருக்கு எளிதான காரியமா இருக்கு. ஆமென். ஆனா அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. என்ன இது? இதுல இருக்கிற இன்னொரு அற்புதமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு அந்த மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? மகனே திடன்கொள். எல்லாம் சொல்லுங்க, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாவத்தை மன்னிச்சதுக்கு அப்புறம் மகனேன்னு சொல்ல, பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு முன்னாடியே மகனேன்ட்டார். எல்லாம் தெரில. ஆமென். நீங்க ஒழுங்காயி ரொம்ப கரெக்டாகி அதுக்கப்புறம் அவர் மகனேன்னு கூப்பிடல, பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அவனை பார்த்து சொல்றாரு மகனே அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. ஆமென். நீ தெரிஞ்சுக்கோங்க, நீங்க கடவுளுடைய சொந்த பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். தேவன் உங்க மேல அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்றார் மகனே அப்படி சொல்லிட்டு இப்ப சொல்றாரு திடன்கொள் அப்படிங்கிற. எல்லாம் சொல்லுங்க, திடன்கொள். பாருங்க, இயேசு எப்பவுமே சும்மா என்னமோ எப்படியோ கடங்கிற மாதிரி சொல்ல திடன்கொள். ஏன்னா உன் வாழ்க்கை இனிமே இப்படி இருக்க போறது இல்லை. உன் வாழ்க்கை, உன் படுக்கையினுடைய வாழ்க்கை இன்னைக்கே முடிவடையுதுங்கிறாரு. ஆமென். அப்போ அவர் சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் திடன்கொள், மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எளிதா கொடுத்துட்டார். எல்லாம் சொல்லுங்க, மன்னிப்ப எளிதா கொடுத்துட்றாரு. ஆமென். மதம் எல்லாத்தையும் கடினமாக்குது, இயேசு எல்லாத்தையும் சுலபமாக்குகிறார். இந்த மதத்துக்கிட்ட போய் நீங்க மன்னிப்பு பெறணும்னு கேட்டு பாருங்க, அவ்வளோ சீக்கிரம் நீங்க மன்னிப்பு பெற முடியாது. அவங்க பெரிய லிஸ்ட்டை வச்சிருப்பாங்க. இது பண்ணி இப்படி செஞ்சு இப்படி வந்தாதான் உனக்கு மன்னிப்ப கிடைக்கும், நீ பண்ணது கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் அவர் ஒரே லைனில் சொல்லிடுவார். சில நேரத்தில் சில பரீட்சை பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி டீச்சர் ஊற்று திருத்துவாங்க சில பேப்பர். ஆனால் சில பேப்பர் எடுத்துட்டு டீச்சர் திருத்தவே மாட்டாங்க, ஒரு கோடு இப்படி போட்டு கொடுத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? இதில் திருத்ததுக்கு என்னப்பா இருக்குதுன்னு சர்ன்னு ஒரு கோடை போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம பாவத்துக்கு மேலே கூட இயேசு அப்படி தான் ஒரு கோடு போடுறாரு. இனிமே இதில் ஒன்றுமே கிடையாது, சர்ன்னு ஒரு கோட்டை போட்டு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறாரு. ஆமென். Your sins are forgiven. Receive your forgiveness. உங்களுக்காக தேவன் வைத்த மன்னிப்பை நீங்கள் இலவசமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். என்னங்க, ஆடு எல்லாம் வெட்டி ரத்தம் சிந்தினா தானே மன்னிப்பு கிடைக்கும். அதை உங்களுக்காக செய்ய போறவரே இறங்கி வந்து தான் சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆமென். ஏன்னா அந்த ஆடே நான் தான், உனக்காக பலியாக போறதே நான் தான். இப்ப நான் சொல்றேன், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. Your sins are forgiven. அப்படி சொல்லும் போதே அந்த மனுஷனுக்குள்ள சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு காரியம் நடக்க ஆரம்பிச்சிருது பாருங்க. ஆமென். நீங்க நிறைய பேர் பாருங்க, அவங்க சுகத்தை அல்லது நல்ல காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியறது இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க நினைக்கிறாங்க ஏதோ ஒரு தப்பு நம்ம வாழ்க்கையில இருக்கு, அது மாத்தினாதான் கடவுள் நமக்கு என்ன பண்ணுவார், நன்மையை செய்வார். நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில மாற்றம்ங்கிறது தேவைதான். அது எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கிற ஒரு காரியம். முற்றிலும் நான் மாற்றப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது, மைக் பிடிச்சிருக்கிற பாஸ்டர் உட்பட. ஹல்லேலூயா. ஆமென். அதான் உண்மை.
சிலர் பண்றது வெளியில தெரியும், சிலர் பண்றது வெளியில தெரியாது. இவ்வளவுதான் வித்தியாசம். செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை, மாட்டினவர்கள் மாட்டாதவர்கள் என்று 2 கூட்டம் மட்டும்தான் இருக்கிறது. அப்போ அப்படி இல்லை பாருங்க. அவர் என்ன பண்றாரு, அப்படி யோசிக்கிறது இல்லை. அவர் சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படி சொல்றாரு. இந்த மதம் இந்த மன்னிப்பை சுலபமா மனுஷனுக்கு கொடுக்கறது இல்லை. அது ஒரு பெரிய போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறம் தான் அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இயேசு அதை சுலபமாக உங்களுக்கு தருகிறார். எல்லாம் சொல்லுங்க, இலவசமாய் கிருபையினால் என்னை நீதிமானாக்குகிறார். எல்லாம் சொல்லுங்க, இலவசமாய் கிருபையினால் என்னை நீதிமானாக்குகிறார். ஆமென். ஃப்ரீ கிஃப்ட். என் பிள்ளை உனக்கு என்கிட்ட நீ வரல, உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன். அது என்னன்னா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. your sins are forgiven. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துக்குள்ள பாவம் செஞ்ச ஒரு மனுஷனுக்கு சாவுதான், இனி உன் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, இயேசு ஆண்டவர் இந்த பூமிக்கு அவர் இன்னொரு செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்றாரு. அது என்னன்னா, இதுவரை எந்த மதமும் சொல்லாத செய்தி. கெட்டவனா அவன் ஜாவ தான் வேணும், அவன் பண்ண தப்புக்கு அவன் இதை தான் அனுபவிக்கணும், உப்பை தின்னவன் தண்ணியை குடிக்கணும். இப்படியே இந்த உலகம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்க ஒருத்தர் இறங்கி சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்ல, வாழ்க்கையில இப்படி பின்தங்கிய குறைவுபட்ட மக்களோடு தான் இயேசு என்ன பண்றாரு, பயணம் பண்ணுகிறார். அவர்களோடு உட்கார்ந்து தான் சாப்பிடுறார். இதை பார்த்து அவர் மேல பெரிய விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. இயேசு அதை குறித்து பதில் சொல்லும் போது அவர் இப்படி சொல்றாரு பாருங்க. 10வது வசனம் பாருங்க. பின்பு அவர் வீட்டில் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவோடும் அவர் சீசரோடும் பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசரை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அப்போ பாருங்க, இயேசு கிட்ட வர்றதுக்கு என்ன தகுதி வேணும்? கரெக்டா சொல்லிட்டாங்க. பாவி அப்படின்னா கரெக்டா வந்துடலாம். இயேசுகிட்ட வர்றதுக்கு என்ன தகுதிங்க? பாவிங்கிற ஒரு தகுதி போதும். ஆனா மதம் என்ன சொல்லுது, பரிசுத்தவான்லாம் உள்ளவா, பாவிலாம் வெளியில போ அப்படின்றாங்க. ஆனா அவர் சொல்றாரு, இல்ல நம்ம கிளினிக்கே வேற, இது வேற மாதிரி கிளினிக் வச்சு நாங்க நடத்துறோம். எந்த ஹாஸ்பிட்டல்லையாவது ஆரோக்கியம் உள்ளவர்களுக்கு வரக்கடவுன்னு போட்டிருப்பாங்களா? என்னங்க அப்படி போட்டிருந்தா அதுக்கு பேர் ஹாஸ்பிட்டலா? அதுக்கு பேர் ஹாஸ்பிட்டலே கிடையாது. அதே மாதிரி தான் இயேசு சொல்றாரு, நான் போர்டு போட்டிருக்கிறேன். என்ன போர்டு தெரியுமா? பரிசுத்தவான்களே உள்ளே வாரும் அப்படிங்கிற போர்டு இல்லை, பாவிகளே உள்ளே வாருங்கள். ஆமென். ஏன்னா அப்படிப்பட்டவர்களுக்காக நான் வந்தேங்கிறாரு. இன்னைக்கு மக்கள் இது தெரியாததுனால கடவுள் இடத்துல நெருங்கி வர அவங்களுக்கு முடியல. பிசாசு வேற அவங்க மனசுல ஏராளமான குற்ற உணர்வை போட்டு அவங்கள குத்தி வச்சிடறான். நீ கரெக்டே கிடையாது, நீ வராத அப்படின்ட்டான். நீ ஓடிருன்னு சொல்றது அவன், ஆனா அருகில் வான்னு சொல்றது அவர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அருகிலே வா என்று அழைக்கிறார். ஆமென். செஞ்ச தப்பு அவ்வளவுதான், பண்ணதுதான், இனி அதை மாத்தவே முடியாது, நீ ஓடிரு அப்படின்னு சொல்றது பிசாசு. ஆனா இயேசு சொல்றாரு, இல்ல, என்கிட்ட நீ வரும்பொழுது உனக்கு மன்னிப்பும் உண்டு மாற்றமும் உண்டு. ஆமென். மன்னிப்பும் உண்டு மாற்றமும் உண்டு, நிச்சயமா உண்டு அப்படிங்கறதுதான் அவருடைய போதனையா இருக்குது பாருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மறுவாழ்வு தருகிற இயேசு. ஆமென். மன்னிக்கிற இயேசுவாக, மறுவாழ்வு தருகிற இயேசுவாக அவர் சொல்றாரு. வியாதி உள்ளவனுக்கு தான்ப்பா டாக்டர் தேவைங்கிறாரு. டாக்டர் யாருக்கு தேவை? வியாதி உள்ளவனுக்கு தான் யாருக்கு தேவை? மருத்துவர் தேவை. அது மாதிரி பாவிகளை ரட்சிக்கவே நான் இந்த உலகத்துக்குள்ள வந்தேன் அப்படிங்கிறார். ஆமென். அப்ப கிறிஸ்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளுக்கு நடுவில் தான் அவர் வராரு. அந்த குறைவுக்கு நடுவில் அவர் நம் வாழ்வை நிறைவாக்க அவர் விரும்புகிறார். ஆமென்.
இந்த 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 சுவிசேஷத்தை நாம் நம்ப வேண்டும். இந்த சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது அதை நம்மை ரட்சிக்கும் தேவ பலன் அதில் வெளிப்பட ஆரம்பிக்கும். என்ன அந்த சுவிசேஷம்? தேவன் எந்த நிபந்தனையும் இல்லாமல் என்னை நேசிக்கிறார், நான் எப்படி இருக்கிறேனோ அப்படி அவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிற சுவிசேஷத்தை நம்ம நம்பணும். பாருங்க, மதம் ரிஜெக்ட் பண்ணும், ஆனா இயேசு வந்தது ரிஜெக்ட் பண்றதுக்கு இல்ல, செலக்ட் பண்றதுக்காக வந்தார். ஆமென். நீ சரியில்லை, நீ போய் வா போய் வா போய் வா, எல்லாத்தையும் டிஸ்குவாலிஃபைட் பண்ணும். ஆனா இயேசு வந்தது குவாலிஃபைட் பண்ணுவதற்காக, அவர் தகுதிப்படுத்துவதற்காகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். தகுதி இல்லாத மனிதனை கூட தகுதிப்படுத்துவதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க நம்பிக்கை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும்? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும்? இயேசுவை பார்ப்பதின் மூலம், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்கிறது மூலம் உங்க நம்பிக்கையை ஸ்டார்ட் பண்ண முடியும். எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? என்ன மகனேன்னு அழைக்கிறாரு, என்னை திடன்கொள்னு சொல்றாரு. நான் செஞ்ச அனைத்து பாவங்களையும் ஒரே கிறுக்கு எல்லாம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்காக ஒரு வாழ்க்கை காத்துட்டு இருக்கு, அந்த வாழ்க்கையை வாழப்போ. பாவத்தின் விளைவாக வருகிற அந்த அந்த தண்டனையின் வாழ்க்கையை நீங்க வாழாம இயேசுவை விசுவாசிப்பதினால் வருகிற மேன்மையின் வாழ்வை நீங்கள் வாழ அவர் உங்களை அழைத்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்குது. பாருங்க. ஆமென், ஆமென். பாவத்துக்கு ஒரு விளைவு இருக்கு. அந்த விளைவின் வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு பதிலாக இயேசுவை விசுவாசிப்பதினாலே வருகிற ஜீவனை, சுகத்தை, பலத்தை, ஐஸ்வர்யத்தை, நிம்மதியை பெற்றுக்கொள்ள அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அதுதான் வாழ்க்கை. பாருங்க, இந்த வாழ்க்கையை நாம் புரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொண்டு, நாம் இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்காக தான் அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். பாருங்க. அப்ப எப்படியா எவ்வளவு தெளிவா சொல்றாரு. அவர் சொல்றாரு, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல, எல்லாம் சொல்லுங்க, நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றால். இயேசு சொல்றாரு, நான் ஒரு கிளினிக் வச்சிருக்கிறேன், ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கவங்களாம் வீட்டுக்கு போங்கன்ட்டார். வியாதியா இருக்கிறவங்களாம் உள்ள வாங்க. அப்படின்னா என்ன? நான் ரொம்ப கரெக்டுங்க, நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா வீட்டுக்கு போயிடுங்கிறார். இல்லைங்க, ஐ ஹாவ் சம் ப்ராப்ளம், நான் இன்னும் சில காரியத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு மாற்றம் தேவை, எனக்கு ஒரு விடுதலை தேவை, எனக்கு ஒரு திருப்பம் தேவைன்னு சொல்லுவேன்னா தாராளமாக உள்ளவா, நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றார். ஆமென். மதம் என்ன பண்ணிடுச்சு? பாவத்துக்குள்ளாகவும் பாவத்தின் விளைவுகளுக்குள் வாழ்கிற மனிதர்களையும் குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிடுச்சு. போன ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸில் ரேச்சல் அம்மா பேசும்போது சொன்னாங்க இல்லையா, ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு பாவம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த பாவம் பண்ணனா இந்த வியாதி, இந்த பாவம் பண்ண இந்த வியாதி, இப்படி சொல்லி 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 கடைசியில் ஜனங்க ரொம்ப பாவம் ஆயிட்டாங்க. அந்த பாவம் இந்த பாவம் இந்த பாவம்னு சொல்லி நாமெல்லாம் ரொம்ப ஐயோ பாவம் அந்த ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டோம், ஆயிட்டோம். ஆனால் எல்லா பாவத்துக்கும் ஒருவர் பரிகாரியாய் மாறினார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு என் பரிகாரியானார். ஆமென். அவர் பரிகாரி ஆனதுனால இப்ப சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எல்லாம் மன்னிச்சிட்டேங்கிறார், எல்லாம் மன்னிச்சிட்டேங்கிறார். என்னங்க இவ்வளவு ஈஸியா முடிச்சிட்டீங்க? ஆமா, ஈஸியா முடிக்கிறது தான் நான் வந்தேன். இனிமே போய் ஒரு புது வாழ்க்கைய வாழு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போ. வரும்போது அவனை தூக்கிட்டு வந்தாங்க, போகும்போது அவனா போறான். ஆமென். அவனா போற மாதிரி ஒரு புது ஜீவனை, ஒரு புது பலன் என்ன பண்றார், கொடுத்து அனுப்புகிறார். அப்போ இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பழைய ஏற்பாட்டு நாட்கள்லையும் அவங்க படித்து வந்த மதத்திலையும் அவங்க பார்த்த கடவுள் இயேசு கிறிஸ்துவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கிறாரு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ரொம்ப தூய்மையான மனிதர்கள் கடவுளத்துல வர முடியும்னு நினைச்சாங்க. ஆனா இங்க பார்த்தா அவர் உட்கார்ந்து சாப்பிட்றது பூரம் முல்ல மாதிரி முடிச்சு வைக்கி என்னென்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்களோ அவங்க கூட தான் உட்காந்து என்ன பண்ணுறாரு, சாப்பிட்றாரு. இவங்களுக்கு பார்க்கும்போது கடுப்பாக இருக்கு. இந்த உபவாசம் பண்ணிட்டு நல்ல ஒழுக்கமாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற ஆட்கள் இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஏன்னா அவன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு இயேசு. நான் இப்போ தான் 4 நாள் ஃபாஸ்டிங்கில் உபவாசம் இருந்துட்டு வந்திருக்கேன், என் பக்கத்தில் உட்காராம அவன் பக்கத்தில் போய் உட்காந்துருக்காருன்னா அவர் சொல்றாரு, உனக்கு நான் தேவையில்லை, இவனுக்கு தான் தேவைங்கிறாரு.
உனக்கு நானு தேவையில்லை, நான் யாருக்கு தேவை? இவனுக்கு தான் தேவை. ஏன்னா நீ ஆரோக்கியமானவன் சொல்ற, இவன் சொல்றான் நான் வியாதியஸ்தன் சொல்றான். வியாதியஸ்தனுக்கு தான் வைத்தியனாகிய நான் தேவை. ஆமென். இயேசு ஒரு நல்ல வைத்தியர். ஆமென். அப்போ பாருங்க, உங்க வாழ்க்கையில கடவுள் பாருங்க உங்க வாழ்க்கையில எந்த நிலையில வராருன்னா, எல்லாம் அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்சுதுங்க, இனிமே என்னங்கன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அந்த இடத்துல தான் அவரே வராரு. அங்க வந்துதான் அவருடைய வேலையை என்ன பண்ண ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்குது. பாருங்க, நான் சொல்றேன், இயேசுகிட்ட வர்றீங்கன்னா வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்கிறது நிச்சயம், ஜீவனை பெற்றுக்கொள்வது நிச்சயம், மன்னிப்பை பெற்றுக்கொள்வது நிச்சயம், சுகத்தை பெற்றுக்கொள்வது நிச்சயம், அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வது நிச்சயம். ஆமென். ஊரே உங்களை பழி சொல்லிக்கிட்டு இருக்கும், ஆனா இயேசு சொல்றாரு, இவன் என் பையன், என் பிள்ளை அப்படின்னு உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். அதனாலதான் சொல்லிட்டார் மகனே அப்படின்ட்டு. மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும். திடன்கொள். இனி உன் வாழ்க்கையில உனக்கு நம்பிக்கை தான், நீ பயப்படாத. ஏன்னா நீ வர வேண்டியவர்கிட்ட வந்துட்ட, எங்க வரணுமோ அங்க வந்துட்ட. இனி உனக்கு மன்னிப்பு, இனிமே உனக்கு திடன். அது மட்டும் இல்ல, நீ இனிமே என் பிள்ளை என்கிற ஸ்தானத்திலே நீ வாழ ஆரம்பிப்பாய் அப்படின்னு சொல்றார். ஆமென். இவ்வளோ ஒரு நம்பிக்கையும் ஒரு புது வாழ்வும் இயேசுவினிடத்தில் இருக்குது பாருங்க. நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சுவிசேஷத்தை நாம் நம்ப வேண்டும், இந்த மாதிரி ஒரு சுவிசேஷத்தை நாம் ஜனங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். நான் சொல்றேன், அதுதான் மக்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாக அது இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எந்த நோயும் இன்னைக்கு குணமாகும், எந்த பாவமும் மன்னிக்கப்படும், எப்பேற்பட்ட வாழ்க்கையும் புதிதாக்கப்படும். ஆமென். அப்போ மதம் சொல்லுகிற கடவுள் எப்படி இருக்கிறாருன்னா, ரொம்ப நிறைவான மக்கள் தான் என்கிட்ட வர முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, அப்படி இல்லை, நீ இருக்கிற வண்ணமா என்கிட்ட வரலாம். நீ வரும் பொழுது அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார், உங்க சார்பாக அவர் நிற்கிறார் அப்படிங்கிறதான் காரியமா இருக்குது பாருங்க. ஆனா அவர் அப்படி அந்த வார்த்தையை சொல்லும் போது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. 14வது வசனம் பாருங்க. அப்பொழுது யோவானுடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே. இவங்க ஃபுல்லா எதை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க? உபவாசம் உபவாசம் உபவாசம். இயேசுவே விட்டாங்க, எதை பிடிச்சிருக்காங்க? நம்ம ஒன்றும் உபவாசம் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, இயேசு தான் ரொம்ப பெருசுங்கிறோம். நான் உபவாசத்தை விட யார் முக்கியம்? இயேசு ரொம்ப முக்கியம். இவங்க என்னன்னா இயேசுவே விட்டாங்க. இயேசு விட்டுட்டு எதை பிடிச்சிருக்கிறாங்க? உபவாசத்தை பிடிச்சிருக்காங்க. உபவாசம் தான் எல்லாம் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, பிடிச்சிருக்கிறாங்க. பாருங்க, அவங்களுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா, நாங்க உபவாசிக்கிறோம், உங்களுடைய சீசர்கள் உபவாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களோ, மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். அவர் சொல்றாரு, தம்பி கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கப்பா, சாப்பாடு நடந்துட்டு இருக்கு, கல்யாண வீட்டில் யாராவது ஃபாஸ்டிங் இருப்பாங்களாங்கிறாரு. அல்லேலூயா. விருந்து நடந்துட்டு இருக்குப்பா, நீ விருந்து வீட்டில் வந்துக்கிட்டு ஹலோ யாராவது இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருக்கிற. இது எங்க நடந்துட்டு இருக்குது? விருந்து நடந்துட்டு இருக்குது. ஏன்னா மணவாளன் வந்திருக்கிறார், தேவாதி தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறார். இட்ஸ் a time to celebrate. கடவுள் மனிதனா இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனுஷனை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க எதை பேசிட்டு இருக்கிறாங்க? உபாசங்காரு. கடவுளே இறங்கி வந்திருக்கிறாருப்பா. இது கொண்டாட்டத்தின் நேரமா இருக்கிறது. இது ஒரு மணவிழா கோலம் போல, ஒரு மணப்பெண்ணை ஒரு மணவாளன் தேடி வந்தது போல அவர் தேடி வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, கல்யாணம் நடந்துட்டு இருக்குது, நீங்க எல்லாம் மாப்பிள்ளை தோழர்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம ஊர்ல என்னெல்லாமோ பண்ணுவாங்க. கல்யாணம் தன்னைக்கு மாப்பிள்ளை தோழர்கள் ஃபுல்லா இருப்பாங்க. அவர் சொல்றாரு, மணவாளனின் தோழர்கள் யாராவது ஃபாஸ்டிங் இருப்பாங்களாப்பா? யாருமே ஃபாஸ்டிங் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் கட்டுன்னு கட்டுவாங்க. ஆமென். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம ஏதோ கொஞ்சம் சாப்பிடாம இருக்கிறதுனால கடவுள் கொஞ்சம் ஏதோ இறங்கி ஏதோ பண்ணுவாரு, இப்படிதான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கும் நிறைய கிறிஸ்தவங்க எப்படி வாழ்றாங்கன்னு நினைக்கிறீங்க? நாம ஏதோ கொஞ்சம் பட்னியா இருந்தா கடவுள் நமக்கு இறங்கிடுவாருன்னு நினைக்கிறாங்க. கடவுள் உங்க பட்னியை பார்த்து இறங்குறது கிடையாதுங்க. கடவுள் பாசமுள்ள கடவுளா இருக்கிறாரு. ஆமென்.
இவங்க 2 இட்லியை தூக்கி வச்சுட்டா உடனே இவங்க வந்து இந்த முன்னாடி ஒரு பழக்கம், நாங்கள் வந்து அந்த கிழமை ஒரு விரதம், இந்த கிழமை ஒரு இது. கிறிஸ்தவத்துக்கு வந்தோடனே இவங்க நினச்சிட்டாங்கன்னா இங்கே பேர் தான் மாறி இருக்காங்க, உபவாசம். அப்போ விரதம் இப்போ என்னது, வேத்தான். அப்படியே பட்னியாக இருந்துட்டோன்னா கடவுளுக்கே ஒரு இறக்கம் வந்துடும். அவனு பட்னியாக கிடந்து நீ வந்து உபவாசம் இருந்து ஜோம் பண்ணிப்பார் அப்படின்னு. நீ ஜோம் பண்ணுறது நல்லது, என்னை கேட்டால் ஃபாஸ்டிங் கூட நல்லது தான். ஆனால் அந்த ஃபாஸ்டிங்கை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள் ஒரு எண்ணம், அது என்ன எண்ணம்னா நான் பட்னியாக இருந்தால் தான் கடவுள் எனக்கு இறங்குவாருங்கன்னு நினைக்கிறீங்க பாருங்கள். அந்த எண்ணம் ரொம்ப தவறான எண்ணமாக இருக்குது பாருங்கள். இன்னைக்கு என்ன சாப்பாடு கிடக்குது கழுத, கடவுளோட கொஞ்ச நேரம் பேசும் அப்படின்னு பேசுனீங்கன்னா அது சூப்பர். அதை நான் என்ன பண்ணுறேன், பாராட்டுறேன், அதை நான் வரவேற்கிறேன். இந்த இட்லியும் ஜோத்தையும் தானே தின்ட்டே கிடக்கும், இன்னைக்கு கொஞ்சம் நேரம் நல்லா ஜோம் பண்ணுவோமே அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா அது நல்லது. ஆனால் நான் இட்லியை தூக்கி போட்டேன்னா சாப்பாடை சாப்பிடாம இருந்தாதான் கடவுள் இறங்குவார்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பான ஒரு எண்ணம் பாருங்க. அப்படி பண்ண வேண்டியதில்லை. இவங்க அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபாஸ்டிங் இருக்கிறோமா, ஏன் உங்கள் சீசர்கள்லாம் இருக்க மாட்டேங்காங்கன்னு கேட்காங்க. ஜீசஸ் டீம் ஃபுல் கட்டுற டீம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க இயேசு அணி. எல்லாம் இயேசுமே அப்படித்தான். யோவானை போய் சாப்பிட வாங்க எங்கள் வீட்டுக்குன்னு கூப்பிட்டு பாருங்க, யோவான் சொல்லுவார் ஃபாஸ்டிங் அப்படிம்பாரு. ஆனால் ஜீசஸை கூப்பிட்டு பாருங்க, இந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன்ருவார். அதனால தான் அவருக்கு ஒரு பேரே வந்துடுச்சு. என்ன பேர் தெரியுமா, போஜன பிரியன். தெரியுமா, அவருக்கு நிறைய பட்ட பேர் வச்சாங்க. அதில் ஒரு பேர் என்னது, பளிச்சுன்னு சொல்றதா இருந்தால் சாப்பாட்டு ராமன். இயேசுக்கு ஜனங்க வச்ச பேர் என்னது, சாப்பாட்டு ராமன். நல்லா சாப்பிட்டுருக்கிறார். யோவான் உபவாசிக்கிறவனாக வந்தான், அப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனுஷகுமாரனும் ஃபுல் கட்டுக்கிறவராக வந்தார், அப்பவும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீர்களே ஏன் அப்படிங்கிறாரு. ஐயா, ஒருத்தன் பட்னியா வந்தான், அப்பவும் நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஒருத்தர் நல்ல சாப்பிட்ற மாதிரி வந்தாரு, அவரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு என்னடா ப்ராப்ளம்ங்கிறாரு. அப்பனா இயேசு எப்படிதான் இருந்திருக்கிறாரு, நல்ல சாப்பிட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, இல்லப்பா இது மதம் இல்லை, ஏதோ நீ பட்னியா கிடந்து ஏதோ விரதம் இருந்து நீ இருந்தனா கடவுள் உனக்கு இறங்குவார்னு சொல்றதுக்கு மதம் இல்லை. கடவுள் தன் குமாரனை அன்பு நிமித்தம் உனக்காக அனுப்பி வைத்தார். ஆமென். இப்ப அதை பிடிச்சிக்காத, அவருடைய குமாரனை பிடிச்சிக்கோ, எல்லாமே மாறும் அப்படிங்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, உபவாசத்தை இல்ல, இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். ஆமென். உங்க விசுவாசம் உபவாசத்து மேல இருக்க வேண்டாம், உங்க விசுவாசம் இயேசுவின் மேல இருக்கட்டும். அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவது இல்லை, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, அப்படியே முழங்காலே நிற்கணும் சொல்றாரு, நல்ல உப்பு போட்டு மண்ணெல்லாம் போட்டு நில்லுங்க அப்படிங்கிறாரு. என்ன பனிஷ்மெண்டா? இந்த இயேசுவை விசுவாசிப்பதே நீதியாகவும் இயேசுவை விசுவாசிப்பதே போதுமானதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை, அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை, சத்தியத்தை இந்த மார்ட்டின் லூதர் என்கிற ஒருவர் புரிந்து கொண்டது முன்பாக அவர் ஒரு கத்தோலிக்க மத போதகராக இருந்தார். நீங்க சரித்திரத்தில் போய் படிச்சீங்கன்னா மார்ட்டின் லூதர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். இந்த மார்ட்டின் லூதர் யாருன்னா ஒரு கத்தோலிக்க மத போதகராக அவர் இருந்தார். அவர் கத்தோலிக்க மத போதகராக இருந்த போதும் அவருக்குள்ள இந்த பாவம் மன்னிக்கப்பட்டதுங்கிற நிச்சயத்தை அடையாத ஒரு ஆளா அவர் இருந்தார். பரலோகம் நம்ம போவோமா, கடவுள் நம்மளை ஏற்றுக்கொள்வாரா, நமக்கு ஒரு மறுவாழ்வு உண்டா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே வாழ்ந்திருக்கிறார். அப்போ பாவ மன்னிப்புங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அன்னைக்கு அந்த போப் மன்னருடைய அந்த போப் உடைய தலைமையின் கீழ் இருந்த அரசாங்கம், சபை எல்லாமே பல வழிமுறைகளை கையாண்டு கொண்டிருந்தது. அப்போ ஒரு மத போதகராக இருந்த இந்த மார்ட்டின் லூதர் ஆலயத்திலே முழங்காலில் ரொம்ப தூரம் நடந்து போவாராம். சாட்டையெல்லாம் எடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அடிச்சிருக்கிறாரு. மெழுகுத்திரி வச்சு சூடு வச்சிருக்கிறாரு. என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறாரு. ஏன் தெரியுமா? நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், அந்த தப்பு என்னை விட்டு என் கடவுள் என்னை மன்னிச்சிட்டாருங்கிற நிச்சயத்தை நான் எப்படி பெறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி இப்படி எத்தனையோ கிரியைகளை அவர் செஞ்சிருக்கிறார். அந்த போப் காலத்தில் அன்னைக்கு இருந்த மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பாவ மன்னிப்பு சீட்டுன்னே ஒன்று வித்துருக்குறாங்க. அதாவது நீ தப்பு பண்ணிட்டியா,
ஆலயத்தில் வந்து கொஞ்சம் பைசா கட்டினா உனக்கு ஒரு பில்லு போட்டு தருவாங்க. உன் பாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பில்லு போடுவாங்க. நீ உன் பாவத்தை சொல்லுமாங்க, சரி இதுக்கு ஒரு 100 ரூபா, நீ பண்ணதுக்கு ஒரு 1000 ரூபா கட்டிடு தம்பி அப்படிம்பாங்க. இது ஏப்பா இது ரொம்ப பெருசாக இருக்குது, இது ஒரு 2000 ரூபா பில்லு. அவன்கிட்ட பில் போட்டு பாவ மன்னிப்பு சீட்டுன்னே விற்றுருக்குறாங்க. பாருங்க, நான் பேசுகிறது சரித்திரம், சபை வரலாற்றில் நடந்த சரித்திரம். அப்படி பில்லு போட்டு கட்டினது தான் சென்ட் பீட்டர் ஆலயம், வாட்டிக்கன் சிட்டியில் இன்னைக்கு இருக்கு பாருங்க. மிகப்பெரிய பீட்டர் சர்ச் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதெல்லாம் அப்படி வசூல் பண்ணி கட்டினது தான். அப்போ அப்படிதான் மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா மக்களுக்கு வழி தெரியல, எப்படி பாவம் மன்னிக்கப்படும். அப்போ பணக்காரங்களாம் பார்த்தான், சார் அடுத்த வாரம் வெளியூருக்கு போயிடுவேன், அடுத்த வாரம் ஆனால் 2-3 செய்ய வேண்டியது இருக்குது, இப்பவுமே எக்ஸ்ட்ரா பில் போட்டு தந்துருக்கன்ட்டான். செய்ய போறதுக்கும் சேர்த்து என்ன பண்ணிடுறேன், பில்லை வாங்கிட்டு போயிடுறேன்ட்டு இப்படி ஒரு வியாபாரமே நடந்திருக்கு. அதுக்கு நடுவில் இருந்தவர் தான் இந்த மார்ட்டின் லூதர் பாருங்க. இப்போ அவருக்கு விளங்கவே இல்லை எப்படிதான் பாவம் மன்னிக்கப்படும், என்ன செஞ்சா பாவ மன்னிப்பும் நிச்சயமும் கிடைக்கும் அப்படின்னு அவர் போராடி இருக்கிறார். இன்னைக்கும் உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களா வாழ்றவங்களுக்கு கூட என் பாவம் மன்னிக்கப்பட்டதுங்கிற நிச்சயம் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? நான் வந்து கத்தோலிக்க மத போதகராக இருந்த மார்ட்டின் லூதரை பற்றி மட்டும் சொல்லலை, இன்னைக்கு வாழ்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு அந்த உறுதி அந்த நிச்சயம் கிடையவே கிடையாது. போய் கேட்டு பாருங்க, தெரில, சேர்த்துப்பாரான்னு தெரியல, ஏதோ தெரிலங்க, நீங்களும் ஜோம் பண்ணுங்க நானும் ஜோம் பண்ணுறேன், இப்படி தான் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு என்ன இல்லை, என் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டது, தேவன் என்னை ஏற்றுக்கொண்டார், தேவன் என்னை நேசிக்கிறார், தேவன் என் மேல அன்பா இருக்கிறார் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரவே இல்லை. ஏன் வரல தெரியுமா? ஏன் வரல, எப்போ வரும், இது ரெண்டையும் உங்களுக்கு தெளிவா சொல்ல விரும்புறேன். ஏன் வரல? சிலருக்கு அப்பப்போ வரும், அப்பப்போ போயிடும். இன்று பங்கு சந்தை ஏற்றத்தை கண்டது, அப்புறம் திடீர்னு சாயங்காலம் இறங்கிடும். அது மாதிரி விசுவாசம் ஏறும் இறங்கும். ஏன் ஏறி இறங்குது தெரியுமா? நம்முடைய விசுவாசங்கள், அநேகருடைய விசுவாசங்கள் அவர்கள் கிரியையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் அவர்களுடைய செயல்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் அவர்களுடைய செயல்கள் மாறும் பொழுது அவர்கள் விசுவாசமும் மாறுகிறது. இப்போ மார்ட்டின் லூதர் கிங் ரோமர் புத்தகத்தை எடுத்து வாசித்திருந்த போது தேவன் அவருக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். அது என்ன? ஒருவனும் தன் கிரியையினால் நீதிமான் ஆகிறது இல்லை. எல்லாம் சொல்லுங்க, எந்த நல்ல காரியம் பண்ணியும் மன்னிப்பை பெற முடியாது, அங்கீகாரத்தை பெற முடியாது, நீதிமான் ஆக முடியாது. ஆமென். இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல காரியம் பண்ணணுமா? பண்ணணும். பண்ணலாமா? பண்ணலாம். ஆனால் அவைகளை வைத்து நாம் நீதிமான்களாக மாறுவது இல்லை. நம்முடைய கிரியைகளால் நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறது இல்லை. அப்போ எப்படி நீதிமான் ஆக்கப்படுறோம்? அப்போ வேதவசனம் சொல்லுது, அதை தான் லூத்தர் வந்து அதை தான் தெரிந்து கொள்கிறார். என்ன சொல்லுகிறார்? கிரியையினால் ஆக்கப்படுறது இல்லை, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். எதை விசுவாசிக்கிறதுனால? ஏன் கிரியை என்னை ரட்சிக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்துவை தேவன் எனக்காக அனுப்பினார், என் பாவங்களை போக்கும் பரிகார பலியாக, என் நோய்களை போக்கும் பலியாக, என் சாபத்தை போக்கும் பலியாக, என் தரித்திரத்தையும் மரணத்தையும் போக்கும் பலியாக, எனக்கும் கடவுளுக்கும் இடையில இருக்கிற பிளவுகளை நீக்கும் பாலமாக தேவன் இயேசுவை அனுப்பினார். கல்வாரி சிலுவையில் அவரை மரிக்க செய்தார். 3வது நாள் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று யார் இருதயத்தில் விசுவாசித்து இயேசுவே ஆண்டவர் என்று வாயினால் அறிக்கை பண்ணுகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அவர்கள் சுகப்பெறுகிறார்கள், அவர்கள் விடுதலையை பெற்றுக் கொள்கிறார்கள், ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள், செழிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனது கிரியை அல்ல, எனக்காக இயேசு செய்த கிரியை நான் விசுவாசிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை பார்த்து கடவுளுக்கே ரொம்ப பிரியமா இருக்கு. ஏன் தெரியுமா? கடவுள் உங்களுக்காக பண்ணதை நீங்க நம்புறீங்க. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, faith pleases God. விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது. ஏன் விசுவாசம் தேவனை பிரியப்படுத்து தெரியுமா? நீங்க கடவுள் உங்களுக்காக பண்ண ஒன்றை நீங்க நம்புறீங்க.
அது கடவுளின் இருதயத்தை ஈர்க்கிறது. அது கடவுளுடைய அலாவதியான பிரியத்தை உங்க வாழ்க்கையில இன்னும் பாய செய்கிற ஒரு வல்லமையாக அது மாறுகிறது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் தாங்கள் செய்த கிரியைகளாலே ஏதோ ஒன்று நடக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையிலே நீங்களும் நானும் ஒன்றை நம்புகிறோம். அது என்ன? எனக்காக என் பாவங்களை போக்க, என் சாபங்களை போக்க, என் தரித்திரத்தை போக்க, எனக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்க தேவனே ஒரு கிரியை செய்தார். அது என்ன கிரியை? எனக்காக தன் மகனை கல்வாரிக்கு அனுப்பி வைத்தார். என் பாவங்களை போக்கும் பலியாக அவர் மாறினார். அவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்தார். அந்த விசுவாசம் உங்களை நீதிமானாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தராக இயேசுவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். அவன் பவுல்கிட்ட வந்து கேட்குறான், ஒரு ஜெயிலர் கேட்குறான், உங்களுக்கு தெரியும்ல, பாட்டு பாடினா கதவுலாம் திறந்துடுச்சு. ஆமென். பவுலையும் சீலாவையும் ஜெயிலில் அடக்கி வச்சிருக்காங்க. ஜெயிலில் இருக்கிற நேரம் இதுகளை இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? பாட்டு பாடிட்டே இருந்திருக்காங்க. பாடினா கையில் கட்டியிருந்த சங்கிலி, சிறை கதவு எல்லாம் திறந்து அவுந்து விழுந்துடுச்சு. திடீர்னு ஜெயிலர் வந்து பார்க்காரு, எல்லாம் திறந்து கிடக்கு, கதை முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு காலையில் ராஜா கொள்றதுக்குள்ள நானே செத்து போயிடுறேன்ட்டு பட்டயத்தை எடுத்து தன்னை என்ன பண்ண போகிறான்? வெட்டி கொள்ள போகிறான். சவுண்டு வருது, சகோதரனே உனக்கு தீங்கு செய்ய வேண்டாம், நாங்கள் என்ன பண்ணுறோம், இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு தகவல் சொல்கிறான். சொன்ன உடனே அவனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா நம்ம வேற யாராவது இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? எஸ்கேப் அவனு ஓடிருப்பாங்க. ஆனால் இவன் யாருமே ஓடல, அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ அவன் வந்து ஆச்சரியப்பட்டு கேட்குறான், ஆண்டவன் மாறே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உடனே இதான் நல்ல சாக்கு. ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? இன்னும் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கல பாருங்க. நீ வாசிக்கிறாயா? உன் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து விட்டாயா? ஒன்று விடாமல் உன் பாவத்தை நீ அறிக்கை பண்ணினாதான் உனக்கு மன்னிப்பு அப்படின்ட்டாங்க. இங்க நீ கொஞ்சம் மாதிரி யோசித்து பாருங்க, நம்ம பண்ணதெல்லாம் ஒன்று விடாம சொன்னா தான் மன்னிப்புன்னா எத்தனை பேர் கரெக்டாக சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஹலோ, ஒருத்தர் 3 நாள் ஒரு இடத்துல ரூம் போட்டு சொல்லியிருக்கிறார். 3 நாள் குத்தாலத்தில் சொல்லிட்டு குளிக்க போலான்னு போயிருக்காரு. குளிக்க போகும்போது ஒரு 4-5 ஞாபகம் வந்திருக்கு. போச்சு போ. பாவ மன்னிப்பு பாவ அறிக்கையினால் வருவதில்லை. எல்லாம் சொல்லுங்க, பாவ மன்னிப்பு பாவ அறிக்கையினால் வருவதில்லை. பாவ மன்னிப்பு இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணுவதினால் வருகிறது. ஆமென். When you confess that Jesus is Lord, you will receive forgiveness, you will get salvation. பைபிளில் எங்கேயுமே சொல்ல உன் பாவத்தை அறிக்கை பண்ணாதான் உனக்கு கடவுள் வந்து மன்னிப்பை தருவார் அப்படி சொல்ல. அது வந்து நாம் கடவுள்கிட்ட சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, சாரி ஆண்டவரே, ஏதோ பண்ணிட்டேன் அப்படி சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு ரட்சிப்பையும் மன்னிப்பையும் அதன் அடிப்படையில் தேவன் தரல. எதன் அடிப்படையில் உங்களுக்கு தராருன்னா, இயேசுவை அறிக்கை பண்ணுவதினால். அதனால தான் சொல்லியிருக்குது, கர்த்தராகிய இயேசுவை உன் இருதயத்தில் விசுவாசித்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் வாயினால் அறிக்கை செய், அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை நான் அறிக்கை செய்வதன் மூலம் நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறேன். இன்னைக்கு அநேகருடைய ரட்சிப்பு உறுதி இல்லாததா இருக்கிறது. அநேகருடைய ரட்சிப்பு ஓட்ட விழுந்ததா இருக்குது. அநேகருடைய ரட்சிப்பு பற்றுக்குமா படலையான்னு டவுட்டா இருக்குது. ஏன் தெரியுமா? அவங்க ரட்சிப்பு எதனோட சேர்த்திருக்கு? செயல்களோடு, கிரியையோடு சேர்ந்திருக்கு. ஆனா உங்களுடைய என்னுடைய ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவோடு சேர்க்கப்பட்டிருக்கிறது, அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, அவரோடு சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால அவர் நிலைவரமானவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்கள் ரட்சிப்பும் மாறாதது. ஆமென். நாம் நற்கிரியைகளை செய்யவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மைதான். நல்ல காரியம் செய்யலாம். அதுவும் கடவுளுடைய பிள்ளையா இருந்து நம்ம ரொம்ப நல்ல காரியங்களை செய்ய அவர் நம்மை அழைக்கிறார். அதற்கு பலனை அவர் கொடுக்கிறார். ஆனால் அந்த நல்ல காரியம் நமக்கு ரட்சிப்பை தரவில்லை. அந்த நல்ல காரியம் நம்மை நீதிமானாக மாற்றுகிறது இல்லை. சபையிலெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க? இன்னும் 2 ஆத்மாவை நீ கொண்டு வந்தாதான் உனக்கு கடவுள் ரட்சிப்பை ரினியூ பண்ணுவார் இந்த வருஷம். இந்த வருஷத்துக்கு ஒரு முறை ரினியூ பண்ண சொல்லுவாங்கல்ல, சில லைசன்ஸு சில இதெல்லாம், அது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டாங்க.
நீ சிலதெல்லாம் கலட்டினாதான் உனக்கு ரட்சிப்புட்டாங்க. இன்னைக்கு நீ போய் அந்த லிஸ்ட்டை மட்டும் இதுதான் லிஸ்ட்டுன்னு ஒரு கிறிஸ்தவனால நீ கண்டுபிடிக்க முடியாது. அது எவ்வளோ பெரிய லிஸ்ட்டு தெரியுமா? நிறுத்தவே நிறுத்தாது. என்னங்க பண்ணணும், பரலோகம் போக ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு கேட்டு பாருங்க. ஒவ்வொரு சபையிலையும் ஒரு 50 லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அது ஒரு முடிவே இருக்காது. சரி பாஸ் இதெல்லாம் பண்ணிட்டாவது நடக்குமான்னு அது அப்படிம்பாங்க. இன்னொரு முடிவுக்கே வரல. ஒவ்வொரு சபைகள்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் இதை கேட்டு பாருங்க, பெரிய லிஸ்ட் வச்சிருக்காங்க. அதனால எந்த கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள்ளேயும் இருதயத்தில் ஒரு சந்தோஷமோ ஒரு சமாதானமோ இல்லை. ரொம்ப வருஷம் சபைக்கு போயிருப்பாங்க, ஆனா என் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. மன்னிச்சிருக்கிறாரு, அப்புறம் சிலதெல்லாம் இருக்க அப்படி இப்படின்னு இன்னும் குழம்பிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர, இல்லைங்க, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, என்னுடைய எதிர்கால, என்னுடைய நிகழ்கால, என்னுடைய வருங்கால, என்னுடைய வாழ்வின் ஒட்டுமொத்த பாவ செயல்களுக்கான பரிகாரமாய் அவர் மாறி போனார். ஆமென். இந்த தடுப்பூசி ஒன்று போடுறாங்க பாருங்க குழந்தைகளுக்கு, போலியோ பாதிக்கப்பட்ட பிள்ளைக்கு மருந்து கொடுக்கறது இல்லை. இந்த பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடியே இந்த போலியோ தடுப்பூசின்னு ஒன்று போடுறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா, அந்த ஜெனரேஷனலா ஏதாவது பாதிப்பு இருந்தா அதை எடுத்து போட்டுரும், கடந்த கால பாதிப்பு. அடுத்தது அந்த பிள்ளைக்கு அதை நேரிடக்கூடபடி ஏதாவது இருந்தா அதை என்ன பண்ணிடும், எடுத்து போட்டுரும். அடுத்தது எதிர்காலத்தில் வரக்கூடியதையும் அது என்ன பண்ணிடுது, தடுத்துருது. ஒரே ஒரு ஊசி எல்லாத்தையும் தடுத்துரு. ஒரு ஊசியே இவ்வளவு வேலை பண்ணுதுன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம், அவருடைய செயல் எவ்வளவு மேலான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்கிறது அப்படிங்கிறத யோசித்து பாருங்க. ஆமென். அன்னைக்கு பாருங்க, அவருடைய ரத்தம் உங்களை கழுவிடுச்சுன்னா கழுவுனது தான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். முதல்ல நான் கடவுளை என்னை ஏற்றுக்கொண்டார், நான் அவருடைய பிள்ளை, இப்படி சந்தோஷப்பட்டீங்கன்னா வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதமும் தன்னால உள்ள வர ஆரம்பிச்சிடும். இதான் சாவி. அதனாலதான் சங்கீதம் 103ல முதல்ல அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, உங்கள் ஆத்துமா ஒன்றை அறிய வேண்டும், உங்கள் ஆத்துமா ஒன்றை நன்றாய் விளங்கி கொள்ள வேண்டும். அது என்ன? சங்கீதம் 103ல நாம் படிக்கிறோம், அந்த தெரியும் நமக்கு அந்த வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த. ஆமாம், எஞ்சி போயிடாதீங்க, மீட்டிங் முடியல. சிலருக்கு சொன்ன உடனே பாடி தன்னால் போயிடும். ஓ, மீட்டிங் முடிஞ்சிச்சு போல அப்படின்ட்டு அப்படி செட் ஆகி வச்சுருப்பாங்க. ஆத்துமாவே ஒன்னே தான் வெளியே இருக்க ஆத்துமாலாம் உள்ளே வரும். ஓ, மீட்டிங் முடிய போது போல. சில இது மீட்டிங் முடியறதுக்காக சொல்கிறதுன்றாங்க. ஆனால் பைபிளில் சங்கீதம் துவக்கத்தில் சொல்லியிருக்கு. நம்ம ஏன் கடைசியில் சொல்கிறேன்னே தெரில. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் ஸ்தோத்திரி, ஏன் மகிழு, ஆத்துமாவே ஏன் கடவுள் செய்த உபகாரணத்தை என்ன பண்ணாத, மறவாதே. எல்லாம் சொல்லுங்க, அவர் செய்த. நீங்க என்ன செஞ்சீங்க என்ன செய்யல இதை யோசிக்க சொல்லுங்க. அவர் செய்த சகல உபகாரணங்களை நீங்கள் மறவாதிருங்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவர் என்ன செஞ்சாருங்கிறத யோசித்துக்கிட்டே இருங்க. நான் சொல்லட்டுமா, உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயத்துக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? Remember what he has done for us. என்ன அவர் உங்களுக்கு செய்தாருங்கிறத யோசிச்சுட்டே இருங்க. வாழ்க்கையில பெரிய வெற்றியை பார்க்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில பெரிய ஜெயத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். ஆனா பிசாசு உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்துவான் தெரியுமா? நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ணல, இதைத்தான் சொல்லுவான். நான் சொல்றேன், இதுல இருந்து விடுதலை ஆயிருங்க. இயேசு எனக்காக என்ன பண்ணாரு, இதை நான் யோசிக்க போகிறேன். இதை என்னைக்கு யோசிக்கிறீங்களோ அன்னைக்கு ஜெயிச்சிருவீங்க நீங்க. போடா, நான் பண்ணதெல்லாம் என் ஆண்டவர் தூக்கி தூர போட்டாரு, அந்த கணக்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ இயேசு செஞ்சதை நினைக்க போறேன். என்ன செஞ்சார்? அவர் செய்த சகல உபகாரணங்களை நீ மறவாதே. நீ செஞ்ச தப்ப மறக்காத அப்படி சொல்ல பைபிள்ல. அவர் செய்ததை என்ன பண்ணாத, மறவாத. அவர் என்ன செஞ்சாரு? அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து. எல்லாம் சொல்லுங்க, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து. இயேசு ஒரு சில பாவத்தை மன்னிச்சாரு அப்படின்னு சொல்லியிருக்குதா, அக்கிரமங்கள் எல்லாம்னு வருதா? என்னங்க போட்டிருக்கு உங்க பைபிள்ல? எல்லாம்னே போட்டிருக்கா? இல்லைங்க, எல்லாம் முடியாது, அது எப்படி எல்லாம் முடியும், செல்லதான் முடியும்னு போட்டிருக்கா? அப்படி போடல. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து. அந்த வார்த்தை வருதா? எப்படி போட்டிருக்கு வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, அக்கிரமங்களை எல்லாம்
மன்னித்து. எல்லாம் சொல்லுங்க, எல்லா பாவத்தையும் மன்னிக்கிற. சொல்லட்டுமா? அடுத்த வார்த்தை சொல்லுது, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. இல்ல சில நோயை குணமாக்குவாரு, அப்படி சொல்ல, நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்பனா சொல்லட்டுமா, இயேசுவால மன்னிக்கப்பட முடியாத பாவம்னு ஒண்ணும் இல்ல, இயேசுவால குணமாக்கப்பட முடியாத வியாதின்னு ஒண்ணு இல்ல. அது பாவமோ வியாதியோ அது அவரால் சரி கட்டப்படுகிறது. ஆமென், ஆமென். எந்த பாவமா இருந்தாலும் மன்னிக்கிறாரு, எந்த நோயா இருந்தாலும் குணமாக்குகிறார். எல்லாம் சொல்லுங்க, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி. எல்லா நோயும் குணமாக்குறார் அவரு. நம்புங்க. யாரோ என்னலாமோ சொல்றத நான் நம்புறேன், நாம இதை நம்ம நம்புவோமே, கடவுளுடைய வார்த்தையை. என் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கி, எல்லா நோயும் அவர் குணமாக்குகிறார். நோய்களை எல்லாம் குணமாக்கி, எல்லா நோயும் குணமாக்கி. இல்ல சில சொல்லுவாங்க, இல்ல இந்த நோய் வந்து ரொம்ப பெருசு, இல்ல இந்த பாவம் ரொம்ப பெருசு. எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறாரு, எல்லா நோயையும் குணமாக்குறாரு. அப்புறம் உன் பிராணனை அழிவுக்கு, அப்படின்னா என்ன, சாவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கலாம். அம்மா பேசும்போது சொன்னாங்க இல்லையா, கல்லறைக்கு அது நியமிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அங்கிருந்து தேவன் உங்களை தூக்கி வெளியே கொண்டு வருவார். ஆமென். உன் பிராணனை அழிவுக்கு நீங்களாக்கின என்ன ஐயா, உங்க சாவ அவர் விரும்பல. உங்கள் பிராணனை அழிவுக்கு நீங்களாக்கி கடவுள் ஒரு செயலை உங்களுக்காக செய்யும்படி அவங்க வாழ்க்கையில வந்திருக்கிறார். அது என்ன? அழிவுக்கு நீங்களாக்கி உங்களை தப்புவிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தப்புவிக்கிறார். நான் சொல்றேன், இதை நீங்க நம்புவீங்கன்னா நீங்க வாழ்வீங்க, நீடூழி வாழ்வீங்க. ஆமென். பிராணனை அழிவுக்கு நீங்களாக்கி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி. முதல்ல மன்னிப்புல தான் ஆரம்பிக்கி, அப்புறம் பார்த்தா சுகம், விடுதலை, அப்புறம் பார்த்தா நன்மை. இன்னும் சொன்னா கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போலாகுமா. நம்ம சுகமானாலே பரவாயில்ல, அவர் சொல்றாரு இளமையே திரும்புங்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இதை? ஆமென். நான் கடவுளுடைய வார்த்தையை நான் நம்புறேன். ஆமென். கடவுளுடைய வார்த்தையை நம்பாதவன்லாம் வெளியில சொல்றான், இளமை திரும்புதே அப்படிங்க. கடவுளுடைய வார்த்தையை நம்பாத ஆள்லாம் சொல்றான். ஆனா நம்ம ஆட்கள் தான் பாருங்க, இன்னும் 70 வயசுல நீ எப்படி இருப்ப அப்படின்னு ஃபேஸ்புக்ல போட்டு பார்த்துட்டே இருக்கான். அதுக்கு ஒரு ஆப், 80 வயசுல நீங்க எப்படி இருப்பீங்கன்னு பாருங்க. என்ன ஆப்பு? ஃபேஸ் ஆப். அந்த ஃபேஸ் ஆப்ல போய் இவங்க போட்டா வச்சாங்கன்னா 80 வயசுல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கான். நீங்க தான் வயசே ஆக மாட்டீங்களே, இளமையெல்லாம் இருக்க போறீங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். உங்கள் பலன் திரும்பும் கழுகுக்கு சமானமாய். இப்போ இது உங்களால நம்ப முடியுதா? அதனாலதான் நம்புறதுக்காக கடவுள் ஒன்று வச்சிருக்காரு, கழுகுன்னு ஒரு பறவை. நமக்கு பாடம் சொல்றதுக்கு நிறைய இது வச்சிருக்கிறார் கடவுள். இந்த கழுகை போய், இந்த கழுகின் வாழ்க்கையை போய் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கழுகு ரொம்ப நாள் வாழக்கூடிய பறவை இனத்துல அது ஒரு இனம், நீடிய நாள் அது வாழும். அப்படி அதனுடைய வாழ்நாளில் ஒரு பாதி வயதை அது வந்ததுக்கு அப்புறம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது, அதனுடைய சிறகுகள், அதனுடைய அழகு, இது எல்லாமே என்ன ஆயிடுது, பாதிக்கப்பட்டுருது. அது என்ன பண்ணுமா, ஒரு பாறை போன்ற இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போய் நின்று தன்னுடைய பழைய இறகுகளை அப்படியே இந்த பாறையில் என்ன பண்ணும், அப்படியே உராய்க்கும், தேய்க்கும். தேய்ச்சி 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 எல்லா சிறகுகளும் என்ன ஆகிடும், உதிர்ந்து கீழே விழுந்துடும். அழகெல்லாம் கூட அது என்ன பண்ணிடும், பழசை உடைச்சிட்டு அது வெயிட் பண்ணுமா, அப்படியே கிடக்குமா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பழைய இறகுக்கு பதிலாக புதிய இறகுகளும் புதிய அழகும் அதுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும், முளைக்க ஆரம்பிக்குமா. ஆரம்பிச்சா எப்படி அது யங் ஏஜில் எப்படி இருந்ததோ அது மாதிரி செட்டைகளை அடித்து பறக்குமா. இந்த மாதிரி ஒன்றை ஒரு பறவை இனத்திலே கடவுள் வச்சிருக்கிறாரு. அப்போ கடவுள் சொல்றாரு, இது எப்படி உனக்கு புரிய வைக்க? இப்போ இளமை திரும்புனா நமக்கு புரியாது, அது எப்படிங்கன்ட்டு அவர் சொல்றாரு. எப்படி தெரியுமா, இந்த கழுகுக்கு எப்படி மறுபடியும் எல்லாம் வருதோ அது மாதிரி உனக்கு மறுபடியும் எல்லாம் வரும், மறுபடியும் உன் பலன் திரும்பும், மறுபடியும் உனக்கு ஜீவன் உண்டாகும், மறுபடியும் உனக்கு ஆற்றல் உண்டாகுங்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இழந்து போயிருக்கலாம், தேவன் திரும்ப பண்ணுவா. ஆமென். என்னத்தை லாஸ் பண்ணாலும் அது திரும்ப வரும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். பலன் திரும்ப, நீங்கள் கழுகளை போல செட்டைகளை அடித்து உயரை நீங்கள் பரப்பீர்கள்.
ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்கிற புதிய பலனை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். பாருங்க, கடவுளுடைய வார்த்தையை நம்புங்க. வேற எல்லாத்த விட இதை நம்பி பாருங்க. இதை நம்பினா நீங்க வெட்கம் அடைய மாட்டீங்க. இதை சார்ந்து கொண்டா நீங்க தோல்வி அடைய மாட்டீங்க. கண்டிப்பா உங்க சூழ்நிலையை ஜெயிப்பீங்க. ஆமென். அப்ப எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, கழுகுக்கு சமானமாய். கழுகுங்கிற ஒரு பறவை வச்சிருக்கிறார். இனிமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாடல் வெர்ஷன் வந்துடும். அது என்ன தெரியுமா? உங்க பேரை போட்டு சொல்லுவாங்க, இவங்கள மாதிரி இளமை உங்களுக்கு திரும்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென், ஆமென். உங்க பேரை சொல்லி சொல்லுவாங்க, இவங்களுக்கு எப்படி நடந்ததோ அது மாதிரி உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கழுகெல்லாம் விடுங்க, நம்ம பிரதரை பாருங்க எப்படி ஆயிருக்குது, அப்படி பண்ணுவார் அப்படிம்பாங்க. ஆமென். என் காதுபட நான் ஒரு சகோதரின் சாட்சியை கேட்டேன். அவர் போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருந்தார். தன்னுடைய வியாபாரத்தை இழந்தார். குடும்பத்தில் கெட்ட பேர், குடும்ப உறவுகளில் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதான் வாழ்ந்தார். ஆண்டவரை பற்றிய ஒரு அறிவுக்கும் வெளிச்சத்துக்கும் சில நபர்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நம்ம சபையில் வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தார். பயத்தோட நடுக்கத்தோடு வந்தார். பயந்துக்கிட்டே இருப்பார். ஆனால் வார்த்தையை கேட்க ஆரம்பித்தார். கடவுளுடைய வார்த்தை ஒரு ஆளுக்குள்ள போச்சுன்னா கடவுளே உள்ள போறார். நீ இப்போ நீங்க கேட்டே இருக்கீங்கன்னா வார்த்தை உள்ள போல, தேவனே உள்ள போயிட்டு இருக்கிறார். ஏன்னா கடவுளும் அவருடைய வார்த்தை என்னது? ஒன்று, சேம், வேற வித்தியாசமே கிடையாது. அப்போ அவர் கேட்டே இருக்கிறாரு, அது உள்ள போயிட்டே இருக்குது. ஒரு நாள் நான் ஒரு பார்க்கில் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அவர் ஃபோன் பண்ணி என்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்தார். சரி வாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஸ்டோரியெல்லாம் சொன்னார். எனக்கு தெரியாது, இப்போ நம்ம சபைக்கு எவ்வளோ பேர் வர்றாங்க, சிலர் கொஞ்சம் நின்னா பார்க்குறோம் பேசுகிறோம், ஆனால் எல்லாரும் பற்றியும் முழுசாக ஒன்றும் தெரியுறதில்லை. கொஞ்சம் பேர் தெரியுது, கொஞ்சம் பேர் தெரியதே இல்லை. அவர் அந்நாட்களில் எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஆள் கிடையாது. அவர் சொன்னார், நாங்கள் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இப்போ சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் எதெல்லாம் நான் இழந்திருந்தோனோ அது எல்லாமே இப்போ எனக்கு திரும்ப வந்திருக்குதுன்னு சொன்னார். ஐ கட் எவ்ரிதிங்ஸ், எல்லாவற்றையும் நான் திரும்ப பெற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் இழந்த என் மதிப்பை நான் திரும்ப பெற்றுக்கிறேன். இப்போ என் வீட்டில் எனக்கு மரியாதை இருக்குங்கிறார். என் பிள்ளைகள் ஒரு டைமில் என்னை பார்த்து அந்த லூஸா, அவங்க அப்பாவை பார்த்தே சொல்லுவானா பையன், அந்த லூஸு அப்படின்னு தான் பேசுவானா. இப்போ கையை கட்டி நிற்கானா, சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு. ஆமென். என் பிள்ளைகள் மத்தியில் எனக்கு மரியாதை இப்பொழுது வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இழந்த பிஸ்னஸ் எல்லாம் இதாகி இப்போ பாருங்க 2 இடத்துல பிரான்ச் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி கர்த்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அவருக்குள்ள இருந்த ரொம்ப நாளா போராடி இருந்த பழக்கங்கள் எல்லாம் மாறி ஒரு புது மனுஷனா அவர் ஆயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமானது, அவர் சொன்னாரு, இந்த பழக்கங்களுக்கெல்லாம் அடிமையானதுனால என் குடும்ப வாழ்க்கையில் எனக்கும் என் மனைவிக்குமான அந்த உறவில் நான் பாதிக்கப்பட்டு அதனாலேயே ஒரு பலவீனம் உள்ள ஒரு ஆளாக நான் இருந்தேன். அவர் சொல்றாரு, இப்பொழுது என்னுடைய தாம்பத்தியத்தை கூட தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார். நான் சொல்றேன், பலன் திரும்பும். ஆமென். கர்த்தர் சும்மா இல்லைங்க, எல்லாத்தையும் திரும்ப பண்ணுவார் உங்க வாழ்க்கையில. total restoration, I tell you, the total restoration. உங்க வாழ்க்கையில ஒரு மனுஷன் இயேசு கிட்ட வர்றதானா சும்மா இல்ல, ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், உறவு என்று அனைத்திலேயும் அவருடைய ஜீவன் இறங்கி நன்மையினால் உங்கள் வாயை அவர் திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. போதும் 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 ஆண்டவரே அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையை அவர் மாற்றி விடுவார். அதனாலதான் திருப்தி. எதுல திருப்தி? நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயது போல நான் திரும்ப பண்ணுவேன். அப்ப இது கடவுளுடைய வாக்குங்க. அவர் சொன்னாரு, I get back everything, I get back my strength. நான் இழந்த எல்லா பலத்தையும் என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இப்பொழுது நான் எல்லாத்துலேயும் நல்லா இருக்கிறேன். என் குடும்பத்தில் நல்லா இருக்கிறேன், என் உறவுகள் நடுவில் நல்லா இருக்கிறேன், என் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறேன், இயேசுக்கும் எனக்கு இருக்கிற உறவில் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், இந்த சமூகத்தில் மதிக்கத்தகும் நபராக இருக்கிறேன், சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன், தேவன் என்னை பெருக பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். நான் சொல்லுவேன், இது இப்போதான் டோட்டல் லைஃப் சக்ஸஸ். எல்லாத்தையுமே நல்லாக்கிட்டா இருப்பாருங்க ஆண்டவர். ஆனால் ஒன்றும் உருப்படாமல் இருந்தது, எல்லாமே இதாயிடுச்சு. இப்போ போன 2 மாதத்துக்கு முன்னாடி இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதுவும் ஓஹோன்னு போயிட்டு இருக்குது. ஆமென்.
இன்னைக்கு சபைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு நபராக தேவனுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். இது என் கண்ணு முன்னாடி இந்த 4 ஆண்டுகளில் தேவன் அவர்கள் வாழ்க்கையில் செய்த ஒரு காரியம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இயேசு கிட்ட வரும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவர் செயலை நீங்க நம்பும் பொழுது, நான் சொல்றேன், வாழ்க்கை இந்த உலகம் சொல்ற மாதிரி இருக்காது. உங்கள் வாழ்க்கையில இழந்ததெல்லாம் உங்களுக்கு திரும்ப ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். இது இந்த உலகத்துக்கு தெரியாது. அதனால உலகம் சொல்றதை கேட்கக்கூடாது. ஹலோ, வெளியில இருக்கிற யாரும் இதை உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியவும் தெரியாது, இது அவங்களால சொல்லவும் முடியாது. ஏன்? சில சபையிலே போனாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது. கடவுள் கிருபையா என்னையும் உங்களையும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அதனால பாருங்க, இது நிறைய கிறிஸ்தவங்களுக்கும் தெரியாது. அதான் பிரச்சனை. இப்போ அவங்க நினைப்பாங்க, அவ்வளோதான், இனிமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. கடவுள் அவ்வளோதான் சொல்ற கடவுள் கிடையாது. எல்லாத்தையும் திருப்பி கொள்ளலாம்னு சொல்ற கடவுள். எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், எல்லாம் மீண்டும் உனக்கு வரும் என்று சொல்லுகிற கடவுளாக அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் மாத்துறாரு பாருங்க, எல்லாத்தையும் திருப்பி தரார். அப்போ எங்க தான் அது ஸ்டார்ட் ஆகுது? The forgiveness of sin, it's a mothers of all blessings. இந்த பாவ மன்னிப்பு என்பது அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாக, ஊற்றாக தேவன் அதை வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன்? ஆமென். கடவுள் உங்க மேல கோபமா இல்லை. ஆமென். God is not angry God. அவர் உங்க மேல கோபமா இல்லை, அவர் உங்க மேல பிரியமா இருக்கிறாரு, உங்க மேல பாசமா இருக்கிறாரு. ஆமென். அவருக்கு உங்க மேல ஒரு கோபமும் இல்லை. ஏன்னா எல்லா பாவங்களுக்கான நிவாரணத்தை தன் குமாரன் மூலமாக அவர் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். இப்ப கடவுள் உங்களுக்கு யார் தெரியுமா? நண்பன். நண்பேண்டா. ஆமென். கடவுள் இப்ப யாரா இருக்கிறாரு? உங்க தோழராக மாறி இருக்கிறார். இப்ப நீங்க தைரியமா அவர்கிட்ட வரலாம், அவர்கிட்ட பேசலாம், அவருடைய சத்தத்தை நீங்க கேட்கலாம், அவரோடு நீங்க உறவாடலாம். அவர் தருகிற எல்லா நிறைவையும் நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். ஆமென். Praise God, praise God. Hallelujah. எத்தனை பேருக்கு மாலை ஆசீர்வாதமா இருக்கிறது? ஆமென். ஹல்லேலூயா. அனைத்தையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். எழுந்து நிற்போம். சில பெரிய பெரிய சத்தியங்களை பேசுறதை விட சுவிசேஷத்தையே மீண்டும் மீண்டும் பேசுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல தான் வல்லமை இருக்கு. The power in the gospel, the gospel of grace. கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய அன்பை நாம் பேசும் பொழுது அதில் வல்லமை இருக்கிறது பாருங்க. எப்போதுமே தேவன் உங்களை மன்னிக்கிறவராக, உங்களை குணமாக்குகிறவராக, உங்கள் வாழ்க்கையில் இழந்தையெல்லாம் உங்களுக்கு திரும்ப தருகிறவராக, உங்கள் வாழ்க்கையை மீட்கிறவராக, உங்கள் வாழ்க்கையின் எந்த சாபக்கேட்டுகளுக்கும் பதிலாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மாலை நேரத்தில் அவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நல்ல இயேசுவை உங்கள் இருதயங்களிலே பெற்றவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அவ்வளோதான். உங்கள் வாழ்வின் ஆதாரமாக நீங்கள் கொள்ள வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் விசுவாசம் நிலையாக இருக்கணுமா, உங்கள் ரட்சிப்பு நிலையாக இருக்கணுமா, உங்கள் சுகம் நிலையாக இருக்கணுமா, அப்போ நீங்கள் ஒன்றே ஒன்று நம்புங்க. நான் என் கிரியையை நம்பாமல் நான் எனக்காக வந்த கிறிஸ்துவை நான் நம்புகிறேன். அவரே என் நீதியாக, அவரே என் ஞானமாக, அவரே என் மீட்பாக, அவரே என் பரிசுத்தமாகவும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனது செயல்கள் என் அடிப்படையிலே நான் ஒன்றை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் உங்கள் செயல்கள் மாறிக்கொண்டே இருக்கும். உங்கள் விசுவாசம் ஏற்றமும் இரக்கமும் உடையதாகவே இருக்கும். ஆனால் என்னது விசுவாசம் இயேசுவின் மேல் இருக்கிறது, இயேசு செய்தவைகள் மேல் இருக்கிறதுன்னு சொல்வீங்கன்னா உங்க விசுவாசம் நிலையான விசுவாசமா இருக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அந்த விசுவாசத்தை பறிக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் அந்த விசுவாசத்தை உங்கள்கிட்ட இருந்து என்ன பண்ண முடியாது, திருடவே முடியாது. நீங்க தைரியமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. மற்றவங்க உங்களுடைய விசுவாசம் ஏன் பாதிக்கப்படுதுன்னா அவங்க நினைக்கிறாங்க நாம என்ன பாவம் பண்ணமோ அதனால கடவுள் நம்மளை போட்டு இப்படி வாதிக்கிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், கடவுள் உங்களை வாதிக்கிற கடவுள் அல்ல, உங்களுக்காக வாதிக்கப்படும்படி தன்னையே ஒப்பு கொடுத்த கடவுளாக அவர் இருக்கிறார். உங்களை வாதிக்கிறவர் அவர் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பை நோக்கி பார்ப்போம், அவருடைய அன்பை எண்ணி பார்ப்போம். இந்த மாலை வேளையில தகப்பனே உம்மிடத்துல வருகிறோம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புது ஜீவன், ஒரு புது பலன், ஒரு புது சுகம், ஒரு புது செல்கள். எப்படி இந்த கழுகுக்கு சிறகுகள் முளைக்கிறதோ அதுபோல உங்க வாழ்க்கையில நம்பிக்கைகள் முளைக்கும், உங்க வாழ்க்கையில ஆரோக்கியங்கள் முளைக்கும்,
உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தையின்படியாக தேவன் சுகத்தை துளிர்க்க பண்ணுவார். ஒரு பட்ட மரம் மீண்டும் துளிர் விடுவது போல பட்டு போன உங்க வாழ்க்கையை இயேசுவின் ஜீவன் உங்க வாழ்க்கைக்குள்ள இறங்கும் பொழுது அது மறுபடியும் துளிர் விடுகிறது. அதிலே மறுபடியும் ஜீவன், அதிலே மறுபடியும் பலன் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஓ தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அந்த மாலையில் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். மகனே மகளே என்று நீர் அழைக்கிறீர் கர்த்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாத்தையும் உங்க பிள்ளைகளாய் பார்க்கிறீர். ஹல்லேலூயா. பாவிகளா பார்க்கல, கெட்டவங்களா பார்க்கல. இந்த உலகம் எங்களை அப்படி பார்த்துட்டு இருக்கலாம், எங்கள் உறவுகளை எங்களை அப்படி பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் எங்களை படைத்த எங்கள் ஆண்டவராக இயேசு நீர் மகனே மகளே என்று எங்களை அழைக்கிறீர். திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, ஒரு புது வாழ்க்கையை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறீர், நோய்களை எல்லாம் குணமாக்குகிறீர், எங்கள் பிராணனை அழிவுக்கு நீங்களாக்கி தப்புவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டுகிறீர். ராஜ வாழ்க்கை எங்களுக்காக வைச்சிருக்கிறீர் ஆண்டவரே. முடிசூட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்காக வைத்திருக்கிறீர். ஒரு கம்பீரத்தின் வாழ்வை எங்களுக்காக வைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ க்ளோரி, க்ளோரி. உங்க இருதயத்தை திறங்க இயேசுவின் பிரசன்னத்திற்காக, அவருடைய வார்த்தைக்காக. உண்மையாக உங்கள் இதயத்தை திறந்து அவரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய மன்னிப்பை, அவருடைய சுகத்தை, அவர் உங்களுக்கு கொடுக்கிற சகலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Come and receive. Hallelujah. Freely, freely, இலவசமாய் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ராகோனாமா கோராபாலா கதாராபாலாபா ருகேனாமா நஹாசியா கேட்டேலேபோரா கதாராபாலாபா. Hallelujah, 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 hallelujah. Hallelujah. We praise you, Father. We praise you, Father. We praise you, Father. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி அன்பு உம்முடைய இருதயங்களை தொடட்டும் ராஜா. உம்முடைய கல்வாரி நேசம் இருதயங்களுக்குள்ளே பாய்ந்து செல்லட்டும். உள்ளத்திலே ஒரு தைரியத்தை இது கொண்டு வரட்டும். நான் பண்ற காரியம் இல்லைங்க. ஹல்லேலூயா. நான் எல்லாத்தையும் தப்பா தான் பண்ணியிருக்கிறேன். ஆனா எனக்காக ஒருத்தர் எல்லாவற்றையும் சரியாய் செய்திருக்கிறார், சரியாய் செய்திருக்கிறார். அவர் செய்த சகல உபகாரணங்களை நீ மறவாதே. Remember this, remember this. ஹல்லேலூயா. அவர் மரணத்தை நினைவு கூறுவாயாக என்று சொன்னார். நான் வாழ அவர் மரித்தார், நான் சுகப்பட அவர் காயப்பட்டார், நான் ஆசீர்வதிக்கப்பட அவர் சபிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. உங்க சார்பில் அவர் பலியானார், உங்க இடத்தை அவர் எடுத்துக்கிட்டார். நான் சொல்லட்டுமா, அவர் மரணத்தை எடுத்துக்கொண்டார்னா உங்களுக்கு இப்ப இருக்கிறது ஜீவன் மாத்திரமே. அவர் வியாதியை எடுத்துக்கொண்டார் என்றால் உங்களுக்கு இருப்பது சுகம் மாத்திரமே. அவர் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால் உங்களுக்கு இருப்பது செழிப்பு மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால் உங்களுக்கு இருப்பது ஆசீர்வாதங்கள் மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த கல்வாரி சிலுவையின் பூரண ஆசீர்வாதங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்விலையும் கொண்டு வந்து உறுதிப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் நம்பும் இந்த சுவிசேஷம் அவருக்கு பலனாய் மாறட்டும். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, நம்புகிறவர்களுக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. இந்த மாலை வேளையிலும் கல்வாரி சிலுவையிலே நீர் செய்த செயல்களை அவர்கள் விசுவாசிப்பது அவருக்கு பலனாய் மாறட்டும், சுகமாய் மாறட்டும், செழிப்பாய் மாறட்டும், ஜீவனாய் மாறட்டும். இவ்வளவு நாள் அவங்க வாழ்க்கையில போராடுகிற எல்லா கேடுகளும் இன்றோடு நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதிகள் பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தரித்திரங்கள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத பிசாசின் ஆதிக்கங்கள் முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சகல கேடுகளும் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பின்தொடர்ந்த எல்லா சாபங்களும் முறிந்து விழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றோடு ஒரு புது ஜீவனை, ஒரு புது பலனை, ஒரு புது நன்மையை பெற்றுக்கொள்ளும்படிக்காக நான் பேசுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரம் நீட்டி அழைத்து எங்களை அணைத்துக் கொள்ளுகிற இயேசுவை அவர்கள் பார்க்கட்டும், உம்மை அவ்விதமாய் அனுபவிக்கட்டும். பாவியான என்னை மகனையா என் மாற்றிவிட்டார், என்னை அணைத்துக் கொள்ளுகிறார், அனைத்தையும் எனக்கு கொடுக்கிறார்
என்கிற தெளிவுகளோடு உறுதிகளோடு பிள்ளைங்க சொல்லட்டும் ஆண்டவரே, செல்லட்டும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் காட். ஆமென். நீங்க யாரா இருக்கிறீங்க? கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. கடவுளுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தகுதி உள்ளவங்களா உங்களை மாத்திட்டார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் தகுதியா இருக்கிறேன். இல்லாம இருந்தா அவர் ஆக்கிட்டார். இனிமே தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடாது. இனிமே என்ன சொல்லணும்? நான் தகுதி ஆக்கியிருக்கிறேன், எனக்கு எல்லா நன்மையும் உண்டு, நான் அவர் பிள்ளை, எனக்கு கொடுக்காம அவர் யாரு கொடுப்பாரு? கண்டிப்பா கொடுப்பாரு. இப்படி உரிமை கொள்ள ஆரம்பிச்சிடணும். ஆமென். அப்ப எல்லா நன்மைகளும் துரிதமாய் வேகமாய் வாழ்க்கையில நிறைவேறுகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் கொடுக்கலாம். சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நீங்கள் தேவனுக்கு நன்றி காணிக்கைகளை செலுத்தலாம். ஹல்லேலூயா. கைகளை எடுத்துக்கோங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் தேவனுக்கு நாம் கொடுப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். சந்தோஷமான ஒரு காரியம். கடவுள் நம்ம கிட்ட புடுங்கி சாப்பிடுற கடவுள் கிடையாது. நமக்கு சாப்பாட்டே அவர் தான் கொடுக்கிறாரு. ஆமென், ஆமென். அப்ப ஏன் நாம் கடவுளுக்கு கொடுக்கிறோம்? ஏன்னா நான் உண்டாக்கல, நீங்க உண்டாக்குனீங்கன்னு நம்ம சொல்றோம். தாவீது மன்னன் சொல்லுகிறான், உமது கரத்தில் வாங்கி உமது கரத்தில் நான் கொடுக்கிறேன். அப்படின்னா என்ன? சில பேர் நினைக்கிறாங்க நான் பண்ண, அதுக்கு எண்டு வந்துருது. நான் பண்ணல, நான் பண்றதுக்கு கூட அவர் தான் பலன் எனக்கு கொடுத்தார், ஆற்றலை கொடுத்தார். அதனாலதான் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இதை எனக்கு என்ன பண்ணல, உண்டாக்கல. உங்களுடைய உடன்படிக்கை தான் இதை உண்டாக்கும்படி செய்தது. அப்படி நம்புறதுனாலதான் நம்மளை கொடுக்க சொன்னார். அப்ப நம்ம கொடுக்கும்போது என்ன சொல்றோம்? என் கை இதை உண்டாக்கல, உங்க கை தான் உண்டாக்குச்சுன்னு சொல்றோம். அப்ப அப்படி விசுவாசிச்சு தேவ வார்த்தை கனம் பண்ற உங்களுடைய வாழ்க்கையில உங்க பொருளாதாரம் குறைவே படாது. உங்க களஞ்சியம் வத்தவே வத்தாது. உங்க களஞ்சியம் என்னைக்குமே நிரம்பின களஞ்சியமாக அது இருக்கும். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல் பாடும் பொழுது நம் தேவனுக்கு நாம் கொடுப்போம்.